உலக இளைஞர்களே, வாலிப பெண்களே, இது உங்களுடைய உலகம். ஆமா. ஏன்னா நீங்க தான் இப்போ அங்கலாம் நார்த் கொரியா, இந்த சவுத் கொரியா நெறைய ஜப்பான்லலாம் அவங்க கல்யாணங்கள்னால வேணாம் சொல்ட்டாங்க. கல்யாணம், புள்ள கில்ல, படிப்பு கிடிப்பு சும்மா தே டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தேர் டைம். கல்யாணம் பண்ணிக்கின்னு, மயிர புடிங்கின்னு, கத்த காட்டிக்கின்னு, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிக்கின்னு, புள்ளைய பெத்துக்கின்னு, ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கின்னு, செக்ஸ் வச்சுக்கின்னு, நோ நத்திங். அதெல்லாம் எல்லோரும் வெறுத்து போயிட்டாங்க. கல்யாணம் காட்டுறது, புள்ள பெற்றுக்கிறது, செக்ஸ் வச்சுக்கிறது. நான் அவங்க தே ஹேவ் லாட் அப்போல்லாம் எல்லாம் செக்ஸ் ஒடிவுவான். செக்ஸில் உனக்கு என்ன வேணும் எல்லாம் இந்த செல்ஃபோனில் கிடைக்குது. முன்ன மாதிரிலாம் கிடையாது. நான் 24 வயசில் தான் செக்ஸ் படம் பார்த்தேன். 24 வயசில் செக்ஸ் படம் ஏனோ பிட்டு படம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் 24 வயசில் தான் பார்த்தேன். இப்போ இட் இஸ் வெரி ஈஸி, சிம்பிள். செகண்ட் ஃபஸ்ட் நைட்டையே வந்து வீடியோ பண்ணி அழகாக பண்ணி எடிட் பண்ணி சாமையாக ஆமாம். நிறைய வெப்சைட்டு, டாக் வெப், மயிர் வெப், என்னென்னமோ கர்மம் கிடக்குது. அதனால் உலகத்தில் ரொம்ப முக்கியம் செக்ஸ், அது ஃப்ரீயாகவே கிடைக்குது இப்போது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இளைஞர்களே, வாலிப பெண்களே, ஸோ நீங்கள் கல்யாணம் கட்டுங்க, கல்யாணம் கட்டாமல் போங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணுமே தவிர மற்றபடி ஆடிகார் வேணும், மயிர்கார் வேணும், பங்களா வேணும்லாம் வாழாத. ஏன்னா சுனாமி கினாமி அது இது பேருடர்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லாம் மண்ணோட மண்ணாக மயிராக போயிடும். நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக. ஆடு பாடு, டான்ஸ் போடு, சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு மட்டும் காசு சேர்த்துக்கும். ஃபாரின்லாம் பாரு, 10க்கு 10 ரூமில் 30 பேர் வாழறாங்க. ஃபாரின்லாம் ஒரு 10க்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட்டில் அப்படியே ஒன்று சொல்லுவாங்க, அந்த கட்டில் அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரியே இருக்குமே. ஒரு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் 10 பெண்கள் 20 பெண்கள் வந்து ஷேர் பண்ணி வாழறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வாழறாங்க, பாம்பே கிம்பெல்லாம் வாழறாங்க. ஸோ இந்த சும்மா போய் நான் கல்யாணம் கட்டிக்கிறேன், குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி பாவம் அதுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணால் எப்படி இருந்தாலும் நீ தப்பு பண்ணுவேன். நீ பண்ணுற எல்லா தப்பும் பெற்றோர் பண்ணுற பாவம் பிள்ளைகளுக்கு போய் சேரும் இல்லையா? ஸோ நீ பாவம் பண்ணிட்டு போ. நீ பாவம் கல்யாணம் கட்டாமல் குழந்தை பெற்றுக்காமல் இருந்தால் அந்த குழந்தைங்க சேஃப் இல்லை. நல்லா யோசிச்சுப்பாரு. நீ கல்யாணம் கட்டி குழந்தைய பார்த்தா நீ பண்ணுற பாவம் பிள்ளைங்களுக்கு சேர்ற. நீ கல்யாணமே கட்டாத, குழந்தைய பெற்றுக்காத, அப்போ உன் குழந்தைங்க சேஃப் இல்லை, நீ பெக்கவே மாட்டேன். அதுக்கு பிரச்சனையும் இல்லை. உலகம் மக்கள் தொகையிலையும் உலகம் நாசமாக போகாது. பார்த்து செயல்படு, பார்த்து செயல்படு. ஓகே.